भगवान गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे நமக. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி உலகெங்கு வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எல்லாருக்கும் மிக நன்றி. இப்போ நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்குறோம்னா, செப்டம்பர் 2024 மேச ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம். இந்த ராசி பலன்கள்ல கிரகங்கள் எங்கெங்க இடம் மாறி இருக்கு, அதனால பலன்கள் என்ன மாறுது அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான சுப நாட்கள் எது எது இந்த மாசத்துல, அசுப நாள் எது எது, யோக நாள் எது எது அப்படிங்கிறதையும் எதுக்கு தனித்தனியா கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம், ஒரு வேலை செய்யறோம், இன்னைக்கு நாள் நமக்கு நல்லா இருக்கா இல்லையா, சப்போர்ட் பண்ணதா இல்லையா அப்படிங்கிறது முக்கியமா வேணும். ஏன்னா சப்போர்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறப்போ நமக்கு சாதகமா இருக்கிறப்ப அந்த வேலை சுபமா முடிஞ்சிடும். இன்னைக்கு அசுப நாளா இருக்க, சரி வேண்டாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், எப்பயும் இருக்கிற மாதிரி வேலை செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஈஸியா ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வழிகாட்டியா அந்த இது கொடுத்துருக்கலாம். அடுத்தது, நீங்க உங்க பாக்கெட்ல வீட்டுல வச்சுக்க வேண்டிய, உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய, தெய்வ கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம் எது அப்படிங்கிறதையும், நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் எது அப்படிங்கிறதையும் எல்லாத்தையும் சேர்த்து இந்த பதிவுல பார்க்கலாம். முதல்ல ராசி பலனை பார்க்கலாம். மேச ராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் ராசிக்கும் அவரே 8ஆம் இடத்திற்கும் அதிபதி. 8 ஆயுள்ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டம், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இப்படி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானம் 8. அப்ப 1-8க்கு உண்டான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல போய் செவ்வாய் இருக்கிறப்ப உங்களுடைய முயற்சி ரொம்ப வேகம். முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறது மட்டும் இல்ல, அவரு ராகுசாரம் வாங்கியிருக்காரு. பெரும்பாலான நாட்கள் ராகுசாரம் வாங்கியிருக்காரு. ராகு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல தொலைதூர பயணங்கள், அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ வெளிநாடு வெளியூருக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, வேலை வாய்ப்புக்காக, கல்விக்காக முயற்சி பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் ஒரு மிகச்சிறந்த மாசம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 2-7க்கு உண்டான 2ஆம் இடம்ங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம், 7ங்கிறது மனைவி கலசரஸ்தானம், வியாபாரம், கூட்டு தொழில் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல நீச்சமாயிடுறார். 17ஆம் தேதி வரைக்கும் நீச்சமாயிடுறார். அப்ப 17ஆம் தேதி வரைக்கும் நீங்க உங்களுடைய மனைவியினுடைய உடல்நலத்துல, வியாபாரத்துல, கூட்டு தொழில, நண்பர்ல, மூத்த சகோதரிகள் விஷயத்துல கொஞ்சம் பாதுகாப்பா அவங்களையெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும், கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். அது 18ஆம் தேதிக்கு மேல உங்க 2-7ஆம் இடத்திற்கு உண்டான தனகார மனைவிக்காரர்கள் ஆட்சியாளர் துலாத்துல ஆட்சியில் அமர்ந்துறாரு. அதுக்கு மேல எல்லாமே அப்படியே அந்த ட்ரெண்டே மாறிடும். 18ஆம் தேதியிலிருந்து இந்த மாசம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு மாதம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 3-6க்கு உண்டான 3ஆம் இடங்கிறது சகோதர, தைரிய, வீரிய, சிறுதூர பயணம், போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும், கடந்துள்ள ரோக சத்ரு சாணாதிபதியான 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல 4ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கிறார். அதுக்கு மேல உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வகுடி புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு மாறுகிறாரு. அப்ப 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால காலி நிலம் விற்காம இருக்கிறது, பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனை இருக்கிறது, வங்கி வேலை இருக்கிறவங்களுக்கு, டாக்குமெண்ட் தொழில் இந்த மாதிரி செய்யறவங்களுக்கு புதன் வியாபாரம். அப்ப 5ஆம் இதுகளுக்கெல்லாம் ஒரு மிக நல்ல ஒரு ஆதாயமான ஒரு காலம். ஆனா அதே புதன் 5ஆம் இடத்துல வர்றப்ப, புதன் தான் காதல் கிரகம், அது காதல் ஸ்தானத்துக்கே வருது. அதனால கொஞ்சம் இந்த மாதிரி காதல் விஷயத்திலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 23க்கு மேல அவரும் 6ஆம் இடத்திற்கு போயிடாரு. 23 மாச கடைசி வரைக்கும் 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியா 6ஆம் இடத்துல போய் ஆட்சியில் அமர்றாரு. அந்த 6ஆம் இடத்துல
ஏற்கனவே அங்க கேது பகவான் இருக்கிறதுனால இந்த மாச கடைசியில காதல் விவகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, காலி நிலம் விற்கிறவங்களுக்கு, டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறவங்களுக்கு, இதெல்லாம் ரொம்ப 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 இளைய சகோதரிகள் இது விஷயத்துல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஜாகிரதையா இருந்துக்கணும். ஏன்னா புதன் கேது இணைவுங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்கலை கொண்டு போய் விடாம போகவே போகாது. அதனால இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்திலேயே பூர்வீகத்திலேயே ஆட்சி இருக்கிறார். 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அப்ப உங்களுடைய பூர்வீகத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது, சொத்து வாங்க வேண்டியது, விற்க வேண்டியது, அந்த சொத்து பிரச்சனைகள்னா சரியாகிறது, குழந்தைகளுக்கு முயற்சி செய்யறது, அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு, அரசு வேலை இருக்கிறவங்களுக்கு, தந்தையினுடைய தொழில், தந்தையினுடைய செல்வாக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகமாகும். 16ஆம் தேதிக்கு மேல 5ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் 6ஆம் இடத்திற்கு போறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரோக சத்ருஸ்தானமா இருந்தாலும் 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும். தொழில் போட்டி தேர்வுல வெற்றி பெறது, தொழில் ஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது தொழில் செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியினுடைய 6ஆம் இடத்தையும், 6ஆம் இடத்திற்கு குருவாக இருக்குது, 8ஆம் இடத்திற்கு குருவாக இருக்குது, 10ஆம் இடத்திற்கு குருவாக இருக்கனால இந்த மாதம் தொழில பிரச்சனை இல்லை, தனவரவுல பிரச்சனை இல்லை, குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, தொலைதூரத்தில் இருக்கிறவங்களுக்கு, தொலைதூர பயணங்களை முயற்சி பண்றவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல சிறந்த மாதம். ஆனா சனி பத்திரமா 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபஸ்தானமா இருந்தாலும் அது பாதகஸ்தானம். அப்ப பாதகஸ்தானாதிபதி பாதகஸ்தானத்திலே வக்கரமானதுனால சனி பகவானாலையும் பிரச்சனை இல்லை. ஆக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம். 17ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் நீச்சமாகக்கூடிய அந்த 17ஆம் தேதி வரைக்கும், அதுக்கு அடுத்தது 24 இந்த மாச கடைசி வரைக்கும் புதன் 6ஆம் இடத்துல ஆட்சி வரக்கூடிய இந்த 2 காலகட்டம் மட்டும் நீங்க ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு மேல தந்தையினுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்திக்கங்க. சரி வாங்க இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 1, 3, 5, 8, 10, 13, 17, 18, 21, 23, 25, 27, 28. அசுப நாட்கள் செப்டம்பர் 11, 15, 22, 24, 26. யோக நாட்கள் செப்டம்பர் 5, 8. நீங்க வணங்க வேண்டிய தேவதைகள் சுப்பிரமணியர் வழிபாடும் சரஸ்வதி வழிபாடும் உங்களுக்கு மிக சிறப்பு. குதிரை முகம் இருக்கக்கூடிய படம் மிக மிக உங்க பாக்கெட்லயோ வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு மேச ராசிக்கான சந்திராசூரர்கள் 9/9/24 காலை 11:30 முதல் 11:24 இரவு 9:20 வரைக்கும் சந்திராசூரங்கள். பரணி நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 1, 2, 4, 7, 9, 11, 14, 18, 19, 22, 24, 26, 28, 30. அசுப நாட்கள் செப்டம்பர் 12, 16, 23, 25, 20. யோக நாட்கள் செப்டம்பர் 7, 9. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையினுடைய வழிபாடு, சுப்பிரமணியன் துர்க்கையினுடைய வழிபாட்டோடு யானை படம் வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. கார்த்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 2, 3, 6, 8, 10, 12, 15, 18, 20, 23, 25, 27, 29. அசுப நாட்கள் செப்டம்பர் 13, 17, 24, 26, 28. யோக நாட்கள் செப்டம்பர் 8, 10. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாட்டோடு அக்னி தேவர்களுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. நீங்க வைத்துக்க வேண்டிய படம் மயில் படம். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.